ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலான் இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா காளி வேஷம், புரியுதா? காளி வேஷன்றது அம்மன்லேருந்து ஆங்கார கோவம் எடுத்து போடுறது தான் காளி வேஷம். காளி வேஷத்தை வந்துட்டு முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7-8 வருஷம் இருக்குங்க. 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊரில் 2 செட்டு இருக்கும், சரியா? அதில் ஒரு செட்லேயும் தலைமை காளின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கூட இன்னொரு காளி, மிஞ்சி போனால் 2 இல்லை 3 கூட அதிகம்தான், 1 இல்லை 2 அவ்வளோதான் இருப்பாங்க. அங்கே அந்த முக்கில் சத்தம் கேட்டுச்சுன்னா நான் இந்த கரை வீட்டு வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கேன், ஓடிடுவேன். அவ்வளோ பயம் இருக்கும், அவ்வளோக்குள்ளே பயந்து நடுங்குவாங்க எல்லாருமே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வேஷம் வந்து பெண் வேஷம் அப்படி சின்ன சின்ன வேஷத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ எடுத்த உடனே காளி வேஷம், அதாவது காளி வேஷம் போட்டால் பயங்கரமாக சோதனை இருக்கும், அதெல்லாம் யாருக்குமே தெரியறது கிடையாது. உடனே போட்டுடுறாங்க. காளி வேஷத்துக்கு உண்டான மரியாதையே டப்புக்குன்னு குறையிறாங்க. இப்போ உங்களுக்கு நேர்த்திக்கடன் இருக்குது, அம்மனா சாமி வந்து சொன்னாங்க காளி வேஷம் போட சொன்னாங்க அப்படின்னாக்க நீங்கள் மட்டும்தான் நீங்கள் காளி வேஷம் போடணும். உடனே டப்புக்குன்னு போடாதீங்க. அப்படி போடணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா அம்மங்கிட்ட போயிட்டு பூ போட்டு பாருங்கள், புரியுதா? உடனேலாம் போடக்கூடாது. காளி வேஷம் சின்ன சின்ன வேஷத்துலேருந்து ஒரு வேஷமாக தான் போடணும். எடுத்த உடனே வேஷம் ஆரம்பிக்கிற வருஷமே நான் மாலை போடுறேன், முதல்ல காளி வேஷம் போடுறேன்னா அதெல்லாம் சரியில்லைங்க. ரொம்ப சோதனை இருக்கும், பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. யார்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அம்மா கிட்ட முக்கியமாக உத்தரவு வாங்கிட்டு காளி வேஷம் போடுங்க, புரியுதா? அவசரப்பட்டு காளி வேஷத்தில் இறங்காதீங்க, சோதனை பயங்கரமாக இருக்கும். காளியம்மா உக்கிரமானவ, புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே காய்ஸ், அடுத்த சந்திப்போம். பாய்.